نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا கண்ணியமும் ஒற்றா பெருங்கருணையும் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, வார நாட்களில் புனித தினமாக இருக்கக்கூடிய இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இதே போல நாளை அல்லாஹ்வுடைய நல்லதொரு சபையில் நாம் ஒன்று கூட வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரை ஆரம்பம் செய்கிறேன். அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, தர்மம் தரும் சுவனம் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக நம்மளை இறைவன் படைத்திருக்கிறான். இப்படி இறைவன் நம்மை படைத்திருக்கக்கூடிய நேரத்தில் பலவிதமான வணக்க வழிபாடுகளை இறைவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான். இறைவன் நமக்கு விதியாக்கி இருக்கக்கூடிய வணக்கங்களை நீங்கள் சற்று சிந்தித்து பார்த்தால், அல்லாஹ் அந்த வணக்கங்களை சிலருக்கு சில வணக்கங்களை உடல் ரீதியாக இறைவன் சொல்லியிருப்பான், சில வணக்கங்களை பொருளாதாரத்தின் ரீதியாக இறைவன் சொல்லியிருப்பான். எப்படி சொன்னா, ஒரு மனிதர் ஐவேளை தொழக்கூடியவராக இருப்பார், அல்லாஹ்வுடைய வணக்கங்களை சரியாக கடைபிடிக்கக்கூடியவராக இருப்பார், அவரிடத்திலே செல்வங்கள் இருக்கக்கூடிய நிலையில், ஆனால் அதை அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்க மாட்டார், கஞ்சத்தனம் செய்யக்கூடியவராக இருப்பார். இன்னொரு மனிதர் இருக்கிறார், காசு பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார், தான தர்மங்களை செய்வார், அள்ளி அள்ளி வாரி வாரி இழைப்பார், ஆனால் இறைவனை பற்றிய தொழுகையோ மற்ற இபாதத்துகளோ அவரிடத்துல காணப்படாது. இப்படி இறைவன் ஒருவரிடத்துல கூடுதலாகவும் குறைவாகவும் வணக்க வழிபாடுகளை இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறார். எதற்காக அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு மனிதன் அவன் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எப்படி அவன் அந்த இறைவனிடத்திலே தன்னை ஒப்படைக்கிறான். காசு இருக்கும், ஆனா செலவு பண்றதுக்கு மனசு இருக்காது. செலவு பண்ணக்கூடிய மனது இருக்கக்கூடியவன் இறைவனிடத்திலே எந்த விதமான வணக்க வழிபாடுகளும் இல்லாமல் இருக்கிறான் சொன்னா, அவன் எப்படி இறைவனிடத்தில் நெருங்குவான் அப்படிங்கிறத சோதிப்பதற்காகத்தான் இறைவன் பலவிதமாக இப்படி மனிதனிடத்திலே இந்த பொருளாதாரத்தை கொண்டு சோதிக்கிறான். ஏனென்று சொன்னால், இந்த பொருளாதாரத்தை தான் உலகத்தில் இந்த மனிதன் மிக கடுமையாக நேசிக்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான், துஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா, மனிதன் இந்த பொருளாதாரத்தை மிக கடுமையாக நேசிக்கிறான். காசு தேடி ஓடுறான், பணத்தை சேர்க்கிறதுக்காக ஓடுறான். பொருளாதாரத்தை கொண்டு இந்த உலகத்திலே நாம் தன்னுடைய வாழ்க்கையை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி முன்னுக்கு வந்து விட்டோம் சொன்னால், நாம் இந்த வாழ்க்கையை நாம் செட்டில் ஆகி விட்டோம், நம்ம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண்ணை வாழ்வதற்காக அவன் முயற்சிக்கிறான். இப்ப இந்த பொருளாதாரத்தை கடுமையாக நேசிக்கக்கூடிய மனிதன் இறைவனை அந்த நேசம் பொருளாதாரத்தின் மீது அதிகமா இருக்கா, இறைவன் மீது அதிகமா இருக்குதா என்று சோதிக்கணும்னு சொன்னா, எப்படி சோதிக்கிறது? இருக்கிறத எடுத்து கொடுன்னு சொல்லும் போது தான் சோதிக்க முடியும். அல்லாஹ்வுடைய பாதைகளை கொடுக்குறியா இல்ல கொடுக்காம வச்சுக்கிறியா என்பதை வைத்துதான் அல்லாஹ் சோதிக்க நினைக்கிறான். ஆனால் இப்படி பொருளாதாரத்தின் மீது பலருக்கு சோதனை ஏற்படும் பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னா, பெரும்பாலானுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னா, சைத்தான் ஒரு சிந்தனையை போட உள்ளது, நாம இந்த பொருளாதாரத்தை கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு. இந்த நேரத்துல இந்த ஜும்மாவுல இந்த தலைப்புல இங்க பேசும்போது கூட பலருடைய சிந்தனைகள் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா,
தர்மம் அப்படின்னு சொன்னா இந்த தலைப்பு வந்து நமக்கு சொல்ற செய்தி இல்லை, காசு பணம் வச்சிருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு சொல்ற செய்தி. நமக்கு நிறைய செலவு இருக்குது, நாளைக்கு பொருளாதார தேவை நிறைய இருக்குது, நமக்கு இந்த செய்தி அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ போற போக்கில் கடமைக்காக காதல போடக்கூடிய நிலையிலும் நினைச்சுவோம் சைத்தான் ஏற்படுத்துவோம். அப்ப இது மாதிரி ஒரு சிந்தனையை ஏற்படுத்துவது விதமாக பொருளாதாரத்தின் மீது அதிகமான ஒரு நாட்டத்தை நம்ம நினைச்சிருவோம் சைத்தான் புகுத்துவான். அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான், மனிதனுக்கு இந்த பொருளாதாரத்தை குறித்து இறைவன் சோதனையை ஏற்படுத்துகிறான். அவன் எப்படி சோதனை ஏற்படுத்துவான் அப்படின்னு சொன்னா, நாம கொடுத்துதான் இவன் வந்து பெரிய பணக்காரனாக போறான, நாம கொடுக்கிற பணத்தை வச்சுதான் இவங்க இந்த தர்மத்தை கொண்டுதான் அவர்கள் முன்னேற போகிறாங்களா அப்படிங்கிற சிந்தனையில கொடுத்து நம்மை கொடுக்க விடாமல் சைத்தான் தடுத்து விடுவான். இந்த சிந்தனையே மனசுல நினைச்சிருவான், சிந்தனையில் நினைச்சிருவான், சைத்தான் போடுவான் முதல்ல. ஆனால் நம்முடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கை முறையை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்றாங்க, கான அஜ்வதுன் நாஸ், அல்லாஹ்வுடைய தூதர் மக்களிலே மிக மிக அதிகமாக கொடையாளியாக காணப்பட்டார்கள். காற்றை விட, வீசக்கூடிய காற்றை விட வேகமாக மாறி இறைப்பார்கள். ரமலான் மாதம் வந்து விட்டால் அப்படியே தர்மத்தை அள்ளி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சஹாபாக்கள் சொல்றாங்க. இப்ப சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி காசு அள்ளி அள்ளி கொடுக்கிற அளவுக்கு எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாங்க, பெரிய பொருளாதாரம் வச்சிருந்தாங்களா, மாட மாளிகைகளை வச்சு கொண்டு வாழ்ந்தாங்களா, அவருடைய பொருளாதார நிலை என்ன, அவங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஹதீஸ்களிலே நாம் பார்க்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆடை அணிந்திருப்பாங்க. அந்த ஆடை என்ன, நம்ம போடுற மாதிரி இப்படி ஒரு சட்டை, கீழே ஒரு கைலி, அல்லது நாம் போடக்கூடிய மேலதிகமான ஆடைகள் இப்படி போட்டிருந்தாங்களா? இல்ல, ஒரே ஒரு சால்வை அந்த மேடை தூக்கி போட்டாங்கன்னா அப்படி என்ன செய்வாங்க, அப்படி முடிச்சு போட்டு கழுத்துல என்ன செய்வாங்க, இப்படி சுருட்டிக்குவோம். அவ்வளவுதான். இந்த உடம்ப சுத்திக்கிட்டா அந்த ஒரு போர்வை வச்சு சுத்தாங்களே, இதுதான் அவருடைய ஆடை. ஒரு ஆடையை அவர்களுடைய முழுவதுமாக உடலை மறைத்துக் கொண்டு வரக்கூடிய அளவிற்கு அவருடைய ஆடையினுடைய அந்த பெருமானம், ஆடையினுடைய அந்த பொருளாதாரம் அப்படி அவர்களிடத்தில் இருக்கிறத பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்குவாங்க, தூங்குவாங்க வீட்டுல. எப்படி அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் அவர்கள் இரவு படுக்கக்கூடிய அந்த படுக்கை விரிப்பு இருக்கு இல்லையா, அதை பகலிலே தங்களுடைய கதவாக வீட்டிலே போட்டுக் கொள்வார்கள். நம்ம வீட்டுல டிசைனா பிளாஸ்டிக் டோர் வாங்குவோமா, இரும்பு டோர் வாங்குவோமா, மர டோர் வாங்குவோமா, ஜப்பான்ல இருந்து இறக்கப்பட்ட மரத்திலான உட்டுல போடுவோமா, எந்த தேக்கில போடுவோம், பர்மா தேக்கு போடுவோம், பார்த்து கதவுகளை செய்யறோமே, அப்படிப்பட்ட கதவு இல்லை. எதை படுக்கையை விரிப்பா விரிக்கிறாங்களோ அதை எடுத்து என்ன செய்வாங்க, வாசல்ல மூடக்கூடிய கதவாக திரையாக அல்லாஹ்வுடைய தூதர் வைத்திருப்பாங்கன்னு பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு வறுமை நிலையில் தான் அவருடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எங்களுடைய வீட்டிலே 3 நாட்களுக்கு மேல் அடுப்பு பத்த வைக்கப்பட்டிருக்காது. என்ன சாப்பிடுவோம், தண்ணீரும் பேரிச்சம்பழத்தையும் தவிர வேற எதுவும் இல்லை. வீட்டுல சாப்பாடாக்க அளவுக்குலாம் ஒன்றும் ஜாமான் இல்லை, ஒன்றும் பெரிய பொருளாதாரம் இல்லை, உணவு இல்லை. இருக்கிற பேரிச்சம்பழத்தையும் தண்ணியும் கொடுத்துக்கிட்டு அப்படி 3 நாளைக்கு ஓட்டுவோம். அதுக்கு பிறகு ஏதாவது ரொட்டி துண்டு ஏதாவது கிடைச்சிருந்தா அதை வச்சு சாப்பிட்டுக்குவோம். இப்படித்தான் நாங்கள் வாழ்ந்தோம்னு சொல்றோம். அந்த அளவுக்கு வறுமையில் வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரி வாரி இறங்கக்கூடிய கொடுக்கக்கூடிய வள்ளலாக திகழ்ந்தார்கள் சொல்லி சஹாபாக்கள் தோழர்கள் சொல்றாங்கன்னு சொன்னா எப்படி அவங்களால முடிஞ்சிச்சு? அல்லாஹ்வுடைய தூதர் மிக கடுமையாக உழைப்பார்கள், ஆடு வியாபாரம் செய்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் பல வியாபாரங்களை செய்தார்கள், அதன் மூலம் பொருளாதாரத்தை சேர்த்தார்கள். அதை கொண்டு ரமலான் மாதத்தில் அதிகமாக என்ன செய்வாங்க, வாரி வாரி இறைப்பார்கள், தர்மத்தை செய்வார்கள் அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் நபிகள் நாயகம் சொல்லப்பட்ட செய்திகளை பார்க்கிறோம். அப்ப ஒரு ஒன்றுமே இல்லாத நிலையிலும் கூட எப்படியாவது தன்னுடைய பொருளாதாரத்தை பெற்று அதன் மூலமாக தர்மம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் அவர்களுக்கு இருந்ததுன்னு சொன்னா, நாம என்ன நினைக்கிறோம், இன்றைக்கு ஒரு நல்ல நிலையில் நல்ல உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் நிலை இருந்தும் கூட நாம் நினைக்கிறோம், நாம போய் கொடுக்கிற அளவுக்கு நம்ம தகுதி இருக்குது, பொருளாதாரம் நம்ம கிட்ட அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நாம நினைக்கிறோம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மரணித்து பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு இறைச்சி துண்டு எடுத்து சாப்பிடுறாங்க, சுட்ட இறைச்சி துண்டு எடுத்து சாப்பிடுறாங்க. அப்ப கண்ணுல அழுது கொண்டே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, தன்னுடைய கணவரை பத்தி சொல்றாங்க. சிந்திச்சு பார்த்து அப்படியே அவங்க கணவனுடைய அந்த எண்ண ஓட்டம் வரும் இல்லையா, அதை சிந்திச்சு பார்த்து சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் தங்களுடைய ஒரு வாழ்நாளிலே ஒரு நாள் கூட இது போன்ற சுட்ட இந்த இறைச்சியை சாப்பிட்டதில்லை. இப்படிப்பட்ட வறுமை, இதை தாண்டி அங்க வறுமையில் நாம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாம் நினைத்தால் எந்த ஹோட்டலுக்கு போவோம், எங்க போய் சாப்பிடுவோம், எங்க பார்ட்டி வைப்போம், இன்னைக்கு வீட்டுல ஜும்மா முடிச்சிருக்கோம், என்ன சாப்பாடு, என்ன வகையில சாப்பிடலாம் என்று பார்த்து பார்த்து சாப்பிடக்கூடிய அளவு இறைவன் நம்மை படைத்திருக்கிறார். இப்படி திட்டமிட்டு செலவு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் அடுத்த வேளை உணவு கூட இல்லாமல் இருந்தும் கூட அவர்கள் தர்மத்தை செய்து கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கணும் சொன்னா அவங்களால எப்படி செய்ய முடிஞ்சிச்சு? செய்தி அதுதான். காசு இல்லை என்று சொன்னாலும், பொருளாதாரம் இல்லை என்று சொன்னாலும், அதை எப்படியாவது சேர்த்து அதன் மூலமாக ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தேடல் உள்ளத்தில் இருந்தால், இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வளர்ந்தால் நாம் அதை செய்ய முடியும். அதனாலதான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் பக்ராவுடைய 278வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அஷைத்தானு யகைதுகுமுல் ஃபுகரா, ஷைத்தான் உங்களிடத்திலே வறுமையை பற்றிய சிந்தனையை போடுகிறான். வயஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷாய், தீமையான பாவமான காரியத்தை உங்களிடத்திலே தூண்டுகிறான். வல்லாஹு யஈதுக்கும் மஃபிரத்தம் மின்ஹு ஃபதுலா, அல்லாஹ் தன்னிடத்தில் கூடிய மன்னிப்பை பற்றியும் கஞ்சத்தனத்தை விட்டும் உங்களை பாதுகாக்குமாறு அல்லாஹ் ஏவுகிறான். வல்லாஹு வஸீஉன் அலீம், அல்லாஹ் விசாலமானவன், நன்கு அறிந்தவர். நீ அள்ளி கொடுப்பா, நான் கொடுக்கிறேன், நான் விசாலமா இருக்கிறேன், அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். ஏன்? உனக்கு பொருளாதாரத்தை, உனக்கு காசு பணத்தை, இருக்கக்கூடிய தேவைகளை, உன்னுடைய வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடியவன் யார்? நீயா? உன் திறமையா? உன்னுடைய சிந்தனையா? உன்னுடைய அறிவா? உன்னுடைய கடுமையான உழைப்பா? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான், நான் உனக்கு கொடுக்கிறேன். அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். வ மிம்மா ரஸக்னாகும் யுன்ஃபிகூன், நான் கொடுத்தவற்றிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள். நான் கொடுக்கிறப்ப உங்களுக்கு, கொடுக்கிறவன் தரேன்னு சொல்ற, கொடுக்கிறதுக்கு நமக்கு ஏன் பயம்? நாம் என்ன நினைக்கிறோம், இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொடுத்துட்டோம் சொன்னா நம்ம பாக்கெட்ல குறைஞ்சிருமே அப்படின்னு நம்ம பயப்படுறோம். ஆனா நாலப்பா கொடுக்கிறேன் உனக்கு, நாலு கொடுத்துட்டு இருக்கிறேன், நீயே பயப்படுற, கொடு அப்படிங்கிறான். இறைவனை கண்டு நாம் அஞ்சுகிறோமா? இருக்கிறத எடுத்து கொடுத்துட்டு திரும்ப எப்படி கொடுப்பா அப்படின்னு நாம யோசிக்கிறோமா? எதை சிந்திக்கணும்? இதை கொடுத்தவன் இன்னும் அதிகமாக கொடுப்பதற்கு அவனுக்கு முடியாதா என்ற சிந்தனை நமக்கு வரணுமா? கொடுத்துட்டா அப்புறம் என்ன பண்றது என்ற சிந்தனை நமக்கு வரணும். எந்த ஏழ்மையை நினைத்து நாம் அச்சப்படுகிறோம்? அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு மனிதன் மரண நேரத்தில் புலம்புவான் தெரியுமா? அவனுடைய புலம்பல் கூட எப்படி இருக்கும் தெரியுமா? வ அன்ஃபிக்கும் மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்ல அன் யக்திய அஹதுக்குமுல் மௌத், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால், மௌத் வருவதற்கு முன்னால் நீங்கள் அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் செலவழித்து விடுங்கள். அல்லாஹ் சொல்றான். அப்படித்தானே இயற்கையா இருக்கா மனுஷன்? தனக்கு ஏதாவது ஒரு பாதிப்புன்னு வைங்களேன், அந்த பிரச்சனை வர்ற நேரத்தில் காசு எவ்வளவு வேணாலும் இறக்கும். ஆனா அதே நல்ல நிலையில் இருக்கும் பொழுது கொஞ்சம் போய் காசு கேளுங்க, கொடுக்க மாட்டான். அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஆஸ்பத்திரியில் போய் படுத்துனான்னு வைங்க, அள்ளி அள்ளி கொடுப்பான். இந்த பள்ளிவாசலுக்கு கொடு, இந்த ஏழைக்கு கொடு, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மிஸ்கின்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி உடல்நிலை சரியில்லாத நேரத்தில், ஆரோக்கியத்தை இழந்த நேரத்தில் அவனை அள்ளி அள்ளி இறக்கக்கூடிய நிலையில மாறிடும். அப்ப ஏன் அந்த மாதிரி நிலைமை? அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்திலேயே மிக சிறந்தது எது தெரியுமா? நீங்கள் உடல் ஆரோக்கியம் உள்ள நிலையில் இருக்கும் பொழுது செய்யக்கூடிய அந்த தான தர்மம் இருக்கு தெரியுமா, அது சிறந்தது. உங்களுக்கு வறுமை ஏற்படக்கூடிய நிலை இருந்தும், அது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தும் நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து அடுத்தவர்களுக்கு கொடுக்குறீங்க தெரியுமா, இதுதான் தர்மத்திலே மிக சிறந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்றாங்க.
நல்ல ஆரோக்கியமா இருக்கிற, உடல் வாகுவா இருக்கிற, போதுமான ஆரோக்கியம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீ தான தர்மம் செய். வறுமை வந்துடும், இதை கொடுத்துட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிற நிலைமையில இருக்கும். அப்ப எடுத்து கொடு. இதுதான் சிறந்த தர்மம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான், நீ படுத்துட்டு ஹாஸ்பிடலுக்கு வந்து நீ பூமி செலவழிக்காதப்ப மவுத்து வரதுக்கு முன்னாடி தூக்கி கொடு. அதனாலதான் அல்லாஹ் ஒரு இன்னொரு செய்தியில கூட சொல்றாங்க, நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் இருக்கு தெரியுமா, அது உங்களுக்கு வர இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருந்து, ஆபத்துகள் இருந்து அது உங்களை பாதுகாக்கும். படுத்துட்டு போய் நீ இந்த தர்மத்தை செஞ்சு நீ பாதுகாப்பு தேடாத. நல்ல ஆரோக்கியமா இருக்கும்போது தான தர்மங்களை செஞ்சு உடல் ஆரோக்கியத்தை தேடிக்கொள். இன்னைக்கு இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள், பல செல்வந்தர்களுடைய நிலைமையை ஒப்பிட்டு பாருங்க. பல பாவங்களை செய்வான், அநியாயத்தை செய்வான். ஆனா என்ன செய்வான், கோயிலுக்கும் அங்க இங்கேயும் தான தர்மங்கள் எல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பான். எதையாவது கொடுத்து 10 நன்மைகளை சேர்த்து வைக்கணும்னு நினைப்பான். பல பாவங்களை ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அந்த பாவத்துல இருந்து விடுபடுறதுக்காக என்ன செய்வான், பல தர்மங்களை செய்வான். நம்ம தான் இந்த தர்மத்தை செய்கிறோமே, அது நம்மளை எப்படியாவது காப்பாத்திராதா என்ற நம்பிக்கை. இன்னும் பலருடைய நிலைமை என்ன, நேர்ச்சை என்ற ஒரு காரியத்தை செய்வாங்க. எதுக்கு, ஒரு 10 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்தா இடத்துல ஏற்பட்டிருக்க இந்த நோய் நீங்கிரும் இல்ல அப்படின்னு சொல்லி செய்வான், நேர்ச்சை செய்வான். ஆனால் இஸ்லாத்தில் நேர்ச்சையுடைய நிலை என்ன, நிலைப்பாடு என்ன? நேர்ச்சை என்று சொன்னால் நமக்கு ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து இறைவனிடத்தில் பாதுகாப்பதற்காக ஏதோ ஒன்று கொடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்வான், செய்வான். ஆனால் இப்படி செய்தால் அந்த நோய் நீங்குமா, அதனால் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நேர்ச்சையினால் அந்த நேர்ச்சை என்பது உங்களுடைய விதியில் எந்த ஒன்றையும் முற்படுத்தாது. ஒரு நோய் இப்பதான் உங்களுக்கு குணமாக போகுதுன்னு அல்லாஹ் தீர்மானிச்சிருந்தான்னு சொன்னா, நீ செய்யக்கூடிய அந்த நேர்ச்சையினால அல்லாஹ் அந்த நோயை சீக்கிரமா குணப்படுத்துறதுக்கான வழியை செஞ்சிருவானே, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அப்ப என்னத்துக்கு அதை செய்யறது, மார்க்கம் அனுமதிக்குதா? ஆமா அனுமதிக்குது. எதற்காக? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த நேர்ச்சையின் மூலமாக கஞ்சனிடமிருந்து அந்த பொருளாதாரம் வெளிப்படுகிறது. அப்படியாவது அள்ளி தூக்கி கொடுறா, 4 பேருக்கு கொடு, வச்சுக்கிட்டு போகாத அப்படின்னு சொல்லி கஞ்சனிடமிருந்து அந்த பொருளாதாரத்தை வெளியேற்றுவதற்காக ஒரு அனுமதியாகத்தான் நம்முடைய மார்க்கம் இந்த நேர்ச்சி அனுமதிக்கிறது. நேர்ச்சி ஒரு மாற்றத்தையும் தராதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னு சொன்னா, இந்த மரண நேரத்திலே ஒரு மனிதன் சொல்லுவானா, ஃபயகூலு ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், இறைவா இந்த மௌத்து வந்துருச்சு, இந்த நேரம் இப்போதைக்கு புடிச்சுட்டேன் நீயே, நான் வாழ்ந்த நேரத்தில் நான் சேர்த்து வைத்த பொருளாதாரம், நான் சம்பாதித்த அந்த பொருளாதாரம், அந்த காசு பணத்தை இப்பொழுது நான் செலவழித்து விட்டு வருகிறேன். இலா அஜலின் கரீப், கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுக்கிறீவா? ஏன் இந்த பொருளாதாரத்தை செலவழிக்க அனுமதி கேட்கிறான்? சிந்திச்சு பாருங்க. எத்தனையோ தொழுகை, நோன்பு, உதுபடியான எத்தனையோ பிற வழக்கங்கள் எல்லாம் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மரணம் வரும்பொழுது ஒரு மனிதன் இப்படிப்பட்ட இந்த தான தர்மத்தை செய்யறதுக்கு அல்லாஹ் அவகாசம் கேட்கிறான்னு சொன்னா ஏன்னு சொல்லுங்க. அது கொஞ்ச நேரம், ஒரு சிறிது நேரம் எனக்கு அவகாசம் கேட்கலாம். ஏன்னு சொன்னால் அந்த நேரத்தில் சிறிது அவகாசம் கொடுத்தால் ஒரு வார்த்தையில கூட நம்ம தான தர்மத்தை செஞ்சிருவோம். சக்கராத்து ஹாலு அல்லாஹ் கொஞ்சம் அனுமதி கொடுக்குறான். பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் சுத்தி உட்கார்ந்து இருக்குது, எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க வச்சிருக்கிற பொருளாதாரம் காசு பணம் இருக்கு, அல்லாஹ்ட்ட அள்ளி கொடுத்துரு, கையை காட்டிட்டு போனா கூட முடிஞ்சு போச்சு அங்க இருக்குன்னு, எல்லாத்தையும் எடுத்துக்க, என்னை நஷ்டவாளி ஆக்கிறாதே அப்படின்னு சொல்வதற்கு நம்முடைய ஒரு வார்த்தை குடும்பத்தாட்ட ஒப்படைப்பதற்கு சொல்வதற்கு கூட போதுமான தான தர்மத்தை கொடுக்கிறது. அதனாலதான் இந்த மனிதன் சொல்லுவானா, கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுக்கிறீவா, அசத்தக்க நான் தான தர்மங்கள் செய்து விடுகிறேன், வாக்கும் மினசாலியின் நான் நல்ல மனுஷனா மாறிடுறேன் இறைவா. மத்த வணக்கங்களை தேர்ந்தெடுக்கல, காசு பணத்தை கொடுத்து நான் நல்லவன் ஆயிடுறேன். மௌத்து நேரத்துல கூட மனிதன் என்ன செய்வானா, தான தர்மத்தின் மூலமாக அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சிப்பான்னு சொல்லி மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லிக்கிறான். நம்முடைய உள்ள எப்படி இருக்கணும், எப்படி பக்குவப்படணும்னு சொன்னா, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது இதை கொண்டு அல்லாஹ் நம்மை பண்படுத்துகிறான். இறைவன் நம்மை நேசிக்கிற கூடிய அந்த தன்மையை எதிர்பார்க்கிறான்.
அவன் சொன்ன கட்டளை நீ செய்யறியா, செய்யாம மறுக்கிறியா? கொடுத்தா போயிடும் நினைக்கிறியா, அல்லது கொடுத்தால் இறைவன் இன்னும் கொடுப்பார் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்குதா? அப்படிங்கறத இறைவன் நம்மிடத்தில் சோதிக்கிறான். எந்த அளவுக்கு மார்க்கம் இதை வலியுறுத்துகிறது என்று சொன்னால், நாம் சாப்பிடக்கூடிய உணவு இருக்கு தெரியுமா, அந்த உணவு நாம் சாப்பிடும்போது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய, பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, வறுமையினால் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு நாம் கொஞ்சத்தை கொடுத்து என்ன செய்யணும், அவர்களிடத்திலிருந்து நாம நன்மையை தேடிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலவு பிஷிக்கி தம்ராத், சின்ன பேரிச்சம்பழ துண்டு இருக்கு தெரியுமா, அதை கொடுத்தாவது நீங்க நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். என்கிட்ட இருக்கிறது ஒரு சில சாப்பாடு தான், இதை சாப்பிட்டு தான் நான் வயிற்று நொப்பணும், வேற வழியில் எனக்கு சாப்பாடு இல்லை, ரொம்ப கடுமையான பசியில இருக்கேன், இந்த நேரத்துல பக்கத்துல இருந்த பசியில இருக்கிறான், நான் இந்த உணவை உட்கொண்டா இதுவே எனக்கு போதுமானு தெரியாது. இப்படிப்பட்ட நிலையில் நமக்கு ஒரு உணவு கிடைக்கக்கூடிய நேரத்துல நாம் என்ன சிந்திக்கணும் தெரியுமா, என்ன மாதிரி அவன் கஷ்டப்பட்டு இருக்கிறான், அவன் பசியில இருக்கிறான், இதே பசிதான் அவனுக்கும் இருக்கு என்று சொன்னால், இதை சாப்பிட்டு எனக்கு உணவு தீர போறது இல்லை, இருந்தாலும் இந்த பசி சாப்பிட இதையாவது சாப்பிட்டோமே என்று நம் மனது ஆறுதல் படுகிறது தெரியுமா, அதே போன்று அவனும் ஆறுதல் படணுன்ற எண்ணத்துல அதிலேருந்து கொஞ்சத்தை தூக்கி கொடு அவங்களுக்கு, அவனும் அந்த ஆறுதல் படுவான். தான தர்மம் செய்யக்கூடிய சிந்தனை உனக்கு வளரும். இருக்கிறதுல கொஞ்சத்தை தூக்கி கொடு, எதை வச்சிருக்க அதுல கொடு, இல்லையா சம்பாதித்தால் கொடுக்கிற மனதை வளர்த்துக்கொள். இப்படி சஹாபாக்கள் பண்படுத்தப்பட்டார்கள். பல நபித்தோழர்கள் இப்படித்தான் பக்குவப்படுத்தப்பட்டார்கள். அதனால்தான் அவர்கள் ஒன்றும் இல்லாத நிலையிலிருந்தும் பெரிய பெரிய செல்வந்தர்களோடு போட்டிட்டாங்க. தான தர்மம் செய்வதிலே செல்வந்தர்கள் எங்களை மிஞ்சி விடுகிறார்கள், நாங்க அள்ளி கொடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சிக்கிறோம், ஆனால் எங்களை தாண்டி அவங்க செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ்விட்ட வந்து முறையிடுறாங்க. நாம அப்படி தான தர்மம் செய்வதற்கு நாம் போட்டியிடுகிறோமா? நம்முடைய செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பதற்கு நாம் இது போன்ற நிலையை நாம் செய்கிறோமா? ஆனா உலகத்துல நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய வியாபாரம் அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய பொருளாதாரத்துல இன்னைக்கு உலகத்துல ஒரு கடையில் நம்ம வேலை பார்க்கறோம் சொன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபாய் 350 ரூபாய் நம்ம சம்பளம், ஒரு 500 ரூபாய் சம்பளம் வைங்க. அல்லாஹ்வுடைய கிருபையால இன்னைக்கு இந்த வியாபாரத்துல இன்னைக்கு 500 ரூபாய் கிடைக்குது, ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய் கொஞ்சம் கூட கிடைச்சது வைங்க, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு பெரிய கிருபை. இன்னைக்கு 200 ரூபாய் லாபம் கொடுத்தான், மனசு சந்தோஷப்படுதா இல்லையா? இன்னைக்கு ஓட்டு இன்னைக்கு பொருளாதாரத்தை தேடி போறாங்க அல்லாஹ்வோட பாதையில. இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வருமானம், அன்றாட வருமானம் இடத்துல 300 500 சொன்னா அதுக்கு 200 ரூபாய் கூட கிடைச்சதுன்னு வைங்க, சந்தோஷப்படுறோம், மிகச்சு போயிடுறோம். அல்லாஹ் எப்படி கொடுத்துருக்கான் பாருங்க, சந்தோஷமா இருக்குது. ஒரு நாள் 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவோம். ஒரு நாள் 1500 ரூபாய், 2 நாள் ஓட்டி சம்பாதிக்கிறானே அல்லாஹ் இன்னைக்கு ஒரே நாள்ல கொடுத்துருக்கிறான். எனக்கு இந்த வியாபாரத்தில் உலகத்திலே பொருளாதாரத்தை சேர்க்கும் பொழுது மிக மிக சந்தோஷப்படுகிறான். ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான், கொஞ்சம் பொருளாதாரத்தை குடிச்சு கஷ்டப்படுத்துறான், அல்லாஹ் என்ன ரொம்ப சோதிக்கிறான், ரொம்ப கஷ்டப்படுத்துறான். என்னை மாதிரி கடுமையான ஒரு சோதனைக்கு ஆட்படுத்தவன் யாருமே இல்லை என்று என்ன செய்யறான், மனிதன் கடுமையா என்ன செய்யறான், புலம்புறான். கொஞ்சம் காசு கொடுத்தான்னு சொன்னா சந்தோஷப்பட்டு போயிடலாம், கொடுக்க மாட்டேங்கிறான். சிந்தி அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுங்கிற சிந்தனை வர மாட்டேங்குது. ஆனா கொஞ்சம் கொடுத்தவங்க சொன்னா, பிடிச்சவங்க சொன்னா அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மளை சோதனைப்படுத்துறான் அப்படின்னு நினைக்கிறான். உனக்கு இருக்கக்கூடிய இந்த கடுமையான சோதனை காலகட்டத்தில் கூட நீ அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற மனநிலையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற இந்த பாடத்தை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. அல்லாஹ் மறுமை நாளிலே நடக்கக்கூடிய செய்தி எப்படி சொல்லுகிறான், சூரத்துல் ஆராஃபுடைய 50வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வநாதா அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னah. அந்த மறுமை நாளிலே சுவனத்திலே கொஞ்சம் அந்த நரகத்தினுடைய நெருப்பிலே இருக்கக்கூடியவர்கள் சொல்வாங்களா, எங்களுடைய தோழர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் இருந்தீங்க, எவ்வளவு எங்களுடன் நெருக்கமாக இருந்தீங்க, இன்றைக்கு நீங்கள் சொர்க்கத்திலே இருக்கிறீர்கள், எங்கள் மீது உங்களுக்கு இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை கொஞ்சம் எங்க மேல தெளிங்க, கொஞ்சத்தை எங்க மேல ஊத்துங்க. அஃபீலு அலைனால் மாக அவ் மின்கும் ரசத்னாக்கும் உள்ளா, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்க அந்த தண்ணீர் தெரியுமா, கொஞ்சம் எங்க மேல தெரியுங்களே அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்களாமா, காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அல் காஃபிரீன், காஃபிர்களுக்கு இறை நிராகரிப்பு, இறைவனுடைய வசனத்தை புறக்கணித்தவர்களுக்கு இன்று இது தடுக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் செய்ய மாட்டோம்.
உலகத்திலும் அல்லாஹ்வுடைய கட்டளை நாங்கள் மீறவில்லை, இன்றும் நாங்கள் இறைவனுடைய கட்டளை மீற மாட்டோம். இறைவனுடைய கட்டளை மீறாதவர்களாக அந்த சொர்க்கவாசிகள் இருப்பார்கள். இந்த உலகத்திலே இறைவனுடைய கட்டளை மீறியவர்கள், இறைவனுடைய அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு உலகத்திலே நாம் ஏதோ நல்லதை செய்ய வேண்டும், பிறகு கொடுக்க வேண்டும் என்ற மனதோடு அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நல்ல காரியங்களை செய்யாமல் விட்டவர்களும் நாளை நரகத்திலே புலம்புவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான். நல்ல ஒரு வியாபாரம் எது என்று சொன்னால் இந்த உலகத்திலே அல்லாஹ் நமக்கு அடுத்தவர்களுக்கு கொடுத்துக்க சொல்லுகிறான் தெரியுமா, தான தர்மங்களை செய்ய சொல்லுகிறான் தெரியுமா. இது போன்று தான தர்மத்தின் மூலமாக நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சொன்னார்கள் இல்லையா. அந்த நரகத்தை விட்டு யார் தூரமாக்கப்படுகிறார்களோ தஹலுல் ஜன்னா, அவர்கள் தான் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். அப்படிப்பட்ட இந்த சொர்க்கத்திற்குள் நாம் நுழைய வேண்டும் என்று சொன்னால் நம்மால் இயன்ற அளவு நம்முடைய வகையில நம்முடைய பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு பங்கு நாம் கொடுப்போம் என்ற இந்த சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். இதை கொடுத்தா இறைவன் தருவானா என்ற சிந்தனை நமக்கு வரக்கூடாது. நம்முடைய பொருளாதாரம் என்பது அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் வழங்க வேண்டும். இதன் மூலமாக பன்மடங்கு இறைவன் நமக்கு பெருக்கி தருவான். அல்லாஹ் சொல்லுகிறான், இறைவன் பட்டியை அளிக்கிறான், தர்மத்தை வளர்க்கிறான். நபிகள் நாயகம் சொல்றான், நாம் செய்யக்கூடிய தர்மம் என்பது இறைவன் எப்படி அதை பண்படுத்துகிறான் சொன்னால், நாம் செய்யக்கூடிய இந்த தர்மத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்கிறான், மஸலுல்லதீன யன்ஃபிகுன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலின் ஹப்பத்தி அன்பத்தித் ஸபஆ. ஒரு தர்மத்தை நாம செஞ்சோம்னு சொன்னா அந்த தர்மத்தை அல்லாஹ் ஒரு விதையாக மாற்றி அல்லாஹ் அதை முளைப்பிப்பான். அது 7 கதிர்களை விளைவிக்கும். அந்த 7 கதிர்களிலும் ஒவ்வொரு கதிர்களும் 100 வித்துக்களை முளைப்பிக்கும். அல்லாஹ் சொல்றான், நாம போட்டது 1 ரூபாய், நம்ம போட்டது ஒரு 100 ரூபாய், அதுல முளைச்சிருந்தது 7 பங்கு. அந்த 7 பங்கு ஒவ்வொன்றும் இன்னொரு என்ன செய்யுது 100 பங்கு கொடுக்குதுன்னு சொன்னா, நாம் ஒரு விதையிலிருந்து 700 மடங்கு நாம் சம்பாதிக்கிறோமே. அப்படிப்பட்ட நிலையை அல்லாஹ் செய்வான் சொன்னா, உங்களுடைய தர்மத்தை அல்லாஹ் வளர்க்கிறான். இஹ்லாஸா அல்லாஹ்வுக்காக மனம் ஓய்ந்து 100 ரூபாய் 1000 ரூபாய் 10000 ரூபாய் எவ்வளவு நீங்கள் கொடுக்கிறீர்களோ அதை என்ன செய்வான் அல்லாஹ் பன்மடங்காக பெருக்குவான். நீ இஹ்லாஸ் இல்லாம பல லட்சங்களை அள்ளி கொடுத்தாலும் கூட அல்லாஹ் தூக்கி எறிந்து விடுவான். அவ்வளவுதான் செய்தி. அந்த இஹ்லாஸோடு அல்லாஹ் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக பெரிய நன்மை அல்லாஹ்விடத்தில் நான் லாபத்தை சம்பாதிக்க இருக்கின்ற எண்ணத்தோடு நாம் அதை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் பன்மடங்காக ஆக்கி தருவான் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய முதல் உரை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய இந்த பேரமைப்பு பல ஆண்டுகளாக இந்த மக்கள் மத்தியிலே இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதில் எந்த ஒரு வளைதலும் இல்லாமல் நெளிதலும் இல்லாமல் யாருக்கும் அடிபணிந்து போகாமல் மார்க்கத்தை உள்ளதை உள்ளவாறு எடுத்து சொல்லக்கூடிய ஒரே அமைப்பாக இந்த செய்தியை மக்கள் மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு காலகட்டத்திலும் பணத்திற்காகவும் நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் யாரிடத்திலும் விலை போகாமல் மார்க்கத்தை பற்றி அடுத்தவரிடத்திலே சொல்வதற்கு தயங்காமல் இதை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டம் என்பது தேர்தலை சந்திக்கக்கூடிய, பொருளாதாரத்தை வாரி வாரி இருக்கக்கூடிய, ஒரு பக்கம் பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடிய பகுதியிலே பிரச்சாரங்கள் பல கட்டங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இந்த காலகட்டத்திலும் கூட இந்த தௌஹீத் ஜமாத் பிரச்சாரத்தை கையெழுத்து செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அரசியலை நோக்கி அல்ல, சீட்டுகளை நோக்கி அல்ல, பொருளாதாரத்தில் என்ற அந்த காசை சேர்த்து கொண்டு நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்கணும் என்ற அந்த எண்ணத்தோடு அல்ல, மார்க்கத்தை இந்த மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பிரச்சாரத்தை கடுமையாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரு காலகட்டத்திலே பள்ளிவாசலில் இந்த மார்க்கத்தை சொல்லுகிறோம் என்று சொன்னால் தசமையை ஓட்டிக்கிட்டு ஓரமா உட்கார்ந்து பள்ளிவாசலில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் மார்க்க பணியை மக்கள் மத்தியில் போய் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற தாவாகளத்தை அமைத்து தெருமுனை பிரச்சாரம், பெண்கள் பயான், அதே போல பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், இது போன்ற எண்ணற்ற விதங்களின் மூலமாக பல்வேறு முயற்சிகளின் மூலமாக மார்க்கத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கக்கூடிய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்தில் இன்றைக்கு தேவையான இந்த பாவங்கள் செய்யக்கூடிய மக்கள் மத்தியில் எதை தடுக்க வேண்டுமோ அதை எடுத்து சொல்லக்கூடிய விதத்திலே மீடியாக்களின் மூலமாக அந்த செய்தி அந்த நேரத்தில் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது.
விவாத களங்கள் மூலமாக, பல்வேறு நிகழ்வுகளின் மூலமாக இதை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான இந்த தாவா பணிகள் எல்லாம் இந்த ஜமாத் என்பது நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தின் மூலமாகத்தான் செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லை, இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு பல ஆலயங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக MISC இஸ்லாமிய கல்லூரி என்று சொல்லக்கூடிய ஒரு கல்லூரியின் மூலமாக, திருச்சியில் இயங்கிக் கொண்டிருக்கூடிய கல்லூரியின் மூலமாக பல ஆலயங்களை உருவாக்கி மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய பிரச்சாரம் செய்யக்கூடிய ஆலயங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அசத்தியத்தை சொல்லக்கூடிய மக்கள் மத்தியில் சத்தியத்தை வாதங்களோடு சந்திக்கக்கூடிய ஆலயங்களை உருவாக்கி அதன் மூலமாக இந்த சத்தியத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறது. பெண்கள் மார்க்கத்தை அறிந்து மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய, குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய வகையில் பல பெண்கள் மதரசாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல இஸ்லாத்தை தழுவியவர்கள், இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இந்த மார்க்கத்தை அவர்கள் அறிந்து சரியான முறையில் அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, பொருளாதாரம் அனைத்தையும் பொறுப்பெடுத்துக் கொண்டு அவர்களுக்கு 3 மாத பயிற்சிகளை இந்த ஜமாத் வழங்கியுள்ளது. அதாவது ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதுபோன்று எண்ணற்ற கிளைகளின் மூலமாக பல்வேறு பணிகளை இது போன்ற கொரோனாட்டத்தில் போன்ற பகுதிகளிலும் ஒவ்வொரு தௌஹீத் ஜமாத் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளைகளின் மூலமாக ஒவ்வொரு ஊர்களிலும் அந்தந்த பணிகளை, தாவா பணிகளையும் சமூக பணிகளையும் மக்கள் மத்தியில் எடுத்து செய்யக்கூடிய பணிகளை இந்த ஜமாத் செய்து கொண்டிருக்கு. அதற்கெல்லாம் முக்கிய ஒரு பங்கு என்னவென்று சொன்னால், இந்த ஒரு மையமாக திகழக்கூடிய கிளைகளின் மூலமாக, இந்த தாவாக்களை எடுத்து சொல்லக்கூடிய மூலமாக, அவர்களை ஆர்வப்படுத்தக்கூடிய விதமாக பல்வேறு சந்திப்புகளையும் அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகளையும் ஏற்படுத்தி இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு செயல்பாடுகளை செய்யக்கூடிய இந்த தௌஹீத் ஜமாத் உங்களுடைய பொருளாதாரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் பல்வேறு நன்மைகளை செய்யக்கூடிய அந்த ஜமாத்தினுடைய பங்களிப்பிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். இந்த கிளையிலே அதிகமான தான தர்மங்களை செய்யக்கூடிய சகோதரர்களும் அதிகமாக கடந்த காலங்களில் பார்த்துள்ளோம். உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி கொடுங்கள். அல்லாஹ் இதை விட பரக்கத்தாக மறுமை நாளிலே மிக விசாலமான சொர்க்கத்தை நமக்கு தருவான் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.